கடந்த ஜூன் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதி. இவரது கொலை வழக்கில் பல்வேறு விதமான திருப்பங்கள் தற்சமயம் ஏற்பட்டு வருகிறது. இந்த கொலை வழக்கில் தமிழச்சி பகிரங்கமாக காவல்துறைக்கு இப்பொழுது சவால் விடுத்துள்ளார். சுவாதி படுகொலை வழக்கில் ராம்குமார் மட்டுமே குற்றவாளி என்று அறிவித்த சென்னை போலீஸ் கமிஷனர் டி.கே. ராஜேந்திரன் தனக்கு கிடைத்த உண்மையான தகவல்களை மறைத்துவிட்டு அதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கு விசாரணை நடத்த உத்தரவிடாமல் குற்றம் செய்யாத அப்பாவி இளைஞன் ராம்குமாரை குற்றவாளி என்று அறிவித்ததன் மூலம் யாரை திருப்திப்படுத்த முனைகிறார்? கொலை தொடர்பாக சுவாதியின் தோழியிடம் விசாரணை நடத்தி அவர் வெளியிட்ட பல தகவல்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதற்காக அவரையும் கொல்ல முயற்சித்த இன்ஸ்பெக்டர் கருணாகரன் நடவடிக்கைகள் குறித்து கமிஷனர் டி.கே. ராஜேந்திரனிடம் முறையிட்டும் அவர் அலட்சியமாய் நடந்து கொண்டதோடு அப்பெண் கூறிய உண்மை தகவல்களுக்கு மாறாக சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கையில் ஒரு நிரபராதியை பிடித்து அவன் கழுத்தை அறுக்க வைத்து அவனை பேசவிடாமல் செய்து இவன்தான் குற்றவாளி என்று அறிவித்த முதல் குற்றவாளி கமிஷனர் டி.கே. ராஜேந்திரன். இதற்கு மேல் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? கடந்த சில தினங்களாக காவல்துறையினர் மீது விமர்சனங்கள் வைத்தும் தன்னிலை விளக்கம் கொடுக்க முற்படாமல் கள்ள மௌனம் காக்கும் போக்கு அலட்சியத்தினாலா, பயத்தினாலா? இது காவல்துறைக்கு நியாயமா? இதற்கும் காவல்துறையினரிடம் இருந்து விளக்கம் இல்லை என்றால் நாளை அதற்கான ஆதாரத்தை நான் வெளியிடும்போது சமூக ஆர்வலர்களும் மக்கள் சக்திகளும் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று பொதுநலன் கோரிக்கை விடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிபிஐயிடம் என்னிடம் உள்ள முழு ஆதாரங்களையும் ஒப்படைக்க முடியும். அவையே உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை உணர வைக்கும் என்று தனது இணையதளத்தின் மூலம் தமிழச்சி காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார்.